இதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கற்க மாதம் ஆஷாட மாதம் ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை திருதிய திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதத்தை பற்றி இப்போது பேரன்புக்குரிய மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தினுடைய பலனை பற்றி உங்களுக்கு இப்போது பதிவு செய்வோம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன பதிவுகள். இந்த மாதத்தில் 6/8/2026 ஆடி கிருத்திகை, அடுத்தது 14/8 ஆடி பூரம், அடுத்தது 17/8 கருட பஞ்சமி. இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக வருது. ஆடி மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் வர்றதுனால தான், ஆடி ஆவணி வர்றதுனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம அள்ளி கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்படுறதை சுருக்கமாக அடக்கமாக இப்போது உங்களுக்கு பதிவு செய்வோம். வணக்கம். அடுத்து நாம் காண இருப்பது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி விபரீதங்களும் விபரீதமான முடிவுகளும் ஆராய்ச்சி அறிவுகளும் எந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உருவாகக்கூடிய ஒரு ஊற்று என்று சொன்னால் விருச்சகம். எந்த வாதங்கள் இருந்தாலும் மிக அதிகமாக இருக்கக்கூடியது பிடிவாதம். அதற்கு ஈடு ஏறு விருச்சகத்துக்கு தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனசுக்காரன் அங்கே நீச்சம். மனம் எது செம்மையானால் மாற்றம் ஏது. மனம் பெரிதாக இருக்கணும், மனம் தெளிவாக இருக்கணும். மனம் ஒரு குரங்கு போல, மனம் ஒரு பாம்பு போல. குரங்கும் பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா? குரங்கும் பாம்பு ஒரு இடத்துல நம்ம என்னைக்காவது பார்த்துருக்குமா? நிற்குமா? அதில் உட்காருமா? நிற்குமா? 1 செகண்ட் 2 செகண்டாவது நிற்குமா? ஒரு இடத்துல தங்காது. விருச்சகத்துக்குரியவர்களும் அதே மாதிரி தான். நம்பர் 1 விருச்சகம், நம்பர் 2 கடகம், நம்பர் 3 வேணால் மகரத்தை வச்சுக்கலாம். ஏன்னா விருச்சகம் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் ஆராய்ச்சிக்கும் அன்புக்கும் அவங்க தான் நிகர். ஒன்று மட்டும் உறுதி, பால் போல பொங்கி எழுவாங்க, தெளிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குரியதை இழப்பீடு செய்யும் பொழுது அந்த பாலினாலும் அந்த நெருப்பு அணைந்து விடுவது போன்ற குணம் உண்டு. கொட்டிடும். அப்படிப்பட்ட தன்மை உள்ள விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அள்ளி கொடுக்கின்ற மாதம், கிள்ளி கொடுக்கின்ற மாதம் இல்லை. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விருச்சிகத்து ராகும் சந்திரன் சேர்ந்திருக்கிறான். விருச்சிகத்தை குரு 5ஆம் பார்வையை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு குரு 9ல் இருக்கிறார். அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து திறமையும், அனைத்து வலிமையும், அனைத்து தொழில்களும், என்ன நிறுவனம் அது நிலமாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆராய்ச்சி அறிவில் இருக்கட்டும், அஸ்ட்ரானட்டிக்கலாக இருக்கட்டும், திறம்பட நடத்தக்கூடிய மிக சிறப்பு பெற்ற உயிர் பெற்றவர்கள் விருச்சிக ராசி. கடந்த காலங்களில் கஷ்டம்தான், கடந்த காலங்களில் நஷ்டம்தான், கடந்த காலம் எல்லாமே தோல்வி தான். ஆனால் இப்போ தோல்விக்கு இடமே இல்லை. இப்போ
போய்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நவக்கிரகங்களுடைய நன்மைகள் அவர்களை நினைவுபடுத்தி அவர்களில் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சக ராசி நீங்கள் கன்ஃபார்மாக தெரியுது. அதே சமயத்தில் மிதுன லக்கணம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் கன்னியா லக்கணம் கவனமாக இருக்கணும். இந்த மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தை தவிர்த்து எந்த லக்கணம் இருந்தாலும் குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, அதுலேயும் கவனத்தை செலுத்தி உங்களுடைய தொழிலை செய்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்ற உறுதிப்பாடோடு இருங்க. உறுதிப்பாடோடு இருங்க. அதில் மாற்று கருத்து இல்லை, நிச்சயமாக இல்லை விருச்சக ராசிக்கு. ஏன்னா விருச்சக ராசி நேயர்கள் பட்ட கஷ்டம் உடல் ரீதியாக, மன ரீதியாக, வைத்திய ரீதியாக மாளாது தோற்றாது எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களும் வைத்திய செலவுக்கு முதலிடம் விருச்சகம். மனதை போட்டு பிதற்றும் இடம் விருச்சகம். மற்றற்ற மகிழ்ச்சியை ஒரு தடவையாவது இருக்கக்கூடாதா, உடல் சீராக இருக்காதா இறைவா என்று கேட்கக்கூடிய இடம் விருச்சகம். உறுதி இல்லாத நிலையை பெற்றது விருச்சகம். ஆனால் செஞ்ச காரியத்தை தலைவராலும் சரி, பெரிய பெரிய அறிஞரும் சரி, பெரிய பெரிய திவான்களும் சரி, பெரிய பெரிய பேரரசர்களும் சரி, அதில் தான் இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, மிகப்பெரிய பலம் வாய்ந்தவங்களாம் இருக்காங்க. ஏன்னா விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்கு 2க்கு 5க்குரிய குரு உச்சம் பெற்றிருக்காரு. பார்த்துங்க, 2க்கு 5க்குரிய குரு உச்சம் பெற்றிருந்தார். விருச்சக லக்கணம் இருக்கிறவங்கள சாதிக்க பிடிக்க முடியாது, பேச முடியாது. விருச்சக லக்கணத்துக்காரங்க வாக்கு அதிபதி குரு. குரு எப்படி இருப்பார்? அதனால தான் விருச்சகத்திட்ட மிக எளிதாக நெருங்க முடியாத ராசி விருச்சக ராசி. மிகவும் ஏமாற்றுதலுக்குரிய ராசி விருச்சக ராசி. பாசத்திலேயே அவங்கள பணிய வச்சிடலாம். கடல் கடந்து போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாடு பொண்ணு பார்க்கலாம், வெளிநாடு மாப்பிள்ளையும் பார்க்கலாம். மீன் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, கேண்டீன் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் கூட நீங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். மேஷ லக்கணமாக இருந்து விருச்சக ராசி இருந்தால் 2 விதத்துக்கு அதிகாரி அவர் தானே. அதனால் ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம். உடல் ரீதியாக கவனமாக பார்த்துக்குங்க. வயிறு வலி, மறைவு பொருள் வலி எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம், எல்லாமே வலி தாங்கக்கூடிய இடம், எல்லாமே சொல்லியும் சொல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள், மறைவு ஸ்தானங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிகத்துக்காரர்கள். அப்படி இருந்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் இன்னொரு 15 நாள் ஆகஸ்ட் அன்னைக்கு பிறக்குது. நிச்சயமாக நல்ல ஒரு சுதந்திரம், ஆகஸ்ட் 15 சுதந்திரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உங்கள் தசாபத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டும். முருகன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வடக்கு முக உள்ள அம்பாள் வழிபாடு எல்லாத்தையும் கும்பிடுங்க. நிச்சயமாக இந்த மாதத்தை வெற்றிக்குரிய மாதமாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.